நம்ம சொல்கிற பேச்சை அந்த பசங்க கேட்குறாங்களோ இல்லையோ, கிளைமேட் சொல்கிற பேச்சை ரொம்பவே சூப்பராக கேட்பாங்க. ஏன்னா கண்டினியூஸாக மழையாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த பசங்க வரிசையாக என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா தொண்டை வலிக்குது, அம்மா இருமலாக இருக்கா, அது இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம்மேட் கேண்டி தான் பண்ணியிருந்தேன். 1 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 கப்பு பனங்கல்கண்டு, அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப்பு பொடுசாக நறுக்குன இஞ்சி, ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கூட ஒரு 7 8 மிளகு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிளாக ஃபார்ம் ஆகும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி உருட்டுற பதம் வரணும். ஸோ இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு பேக்கிங் பேப்பரில் சின்ன சின்ன டாட்டாக எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணி தேவைப்பட்ட அந்த மாதிரி குட்டியாக ஸ்டிக்கையும் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1 hour கிட்ட செட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் சுகர் பவுடரையும் கோட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஹோம்மேட் கேண்டி ரெடி. நாட்டு சக்கரை பனங்கல்கண்டுக்கு பதிலாக நம்ம ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். சப்போஸ் உங்களுக்கு பதம் சரியாக வராமல் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா உருட்டி கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.